ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாகிராம் வைரல் கார்லிக் பாஸ்தா தான் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தா, ஆனியன், டொமேட்டோவை சேர்த்து பாயில் பண்ணிட்டாங்க. பட் எங்களுக்கு பாஸ்தாவில் வெஜிடபிள்ஸ் பிடிக்காதுன்னு ஜஸ்ட் பாஸ்தாவை பாயில் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் சொன்ன மாதிரியே பன்னீர், அப்புறம் பூண்டு வந்து ஒரு 8 க்ளோவ்ஸ் கிட்ட எடுத்துட்டோம். அடுத்து வந்து ரெட் சில்லி வந்து நாங்கள் 1 மட்டும் போட்டுக்கிட்டோம். ஆனால் 3 வரைக்குமே சில பேர் சேர்த்தாங்க. தென் வந்து மில்க் சேர்க்கணும். இதை போட்டு ஒரு சாஸ் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து பாஸ்தா பாயில் ஆகிருக்கும்ல, அதில் வந்து இதை சேர்த்தோடனே செம்ம ஸ்மெல்லு, பார்க்கவும் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தா ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அதே மாதிரி இது வரும்னு நினச்சோம். ஆனால் அதை விட சூப்பராகவே இருந்துச்சு இது. ஆல்சோ எனக்கு அந்த கார்லிக்கி ஃப்ளேவர் ஆல்ரெடி பிடிக்கும். ஸோ செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இது ப்ரோட்டீன் லோடர் கூட. நான் தான் எக்ஸ்ட்ராவாக சீஸ் ஆட் பண்ணேன். பட் நீங்கள் வந்து லோ ஃபேட் பண்ணி சீஸ்லாம் ஆட் பண்ணாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். பட் நாங்கள் வந்து இது பார்த்தோன்னே நல்லா ஸ்மெல் பார்த்தோன்னே நல்லா எக்ஸைட்டட் ஆகிட்டோம். ஆனாலுமே ஷியராக இல்லை, ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்டா நல்லா இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனாலுமே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ரியலி சொல்கிறேன், உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. இன்ஸ்டா பார்த்து பண்ணதுலேயே இதுதான் வேறு லெவலாக வந்துச்சு. இதுக்கு நான் 10க்கு 10 கொடுப்பேன். உங்களுக்கு கார்லிக் பிடிக்கும்னா கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.